என் வீட்டு மாடி தோட்டத்தில் பெங்களூர் தக்காளி காய்ச்சிருக்காங்க. இந்த தக்காளி செடி வந்து நல்லா பெரிய மரம் மாதிரி வளர்ந்து நல்லா அந்த மாங்காய் மரத்துக்கு பாதி அளவு வந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ நிறைய தக்காளி பிஞ்சு விட்ருக்காங்க. கடையில் வாங்கின பெங்களூர் தக்காளியிலேருந்து தான் நான் விதையை போட்டு இதை வளர்த்தேன். இன்றைக்கி வந்து மல்பெரி பார்த்திங்கன்னா 5 பழம், இன்றைக்கும் 5 பழம் பழுத்திருந்தது. அதையும் அறுவடை பண்ணிட்டேன். இதோட சுவையே தனி சுவை தாங்க இந்த மல்பெரி. இந்த பழத்தில் வந்து கொட்டை எதுவும் இருக்காது. இந்த மல்பெரி பழத்தை சாப்பிடும்போது ஐஸ்கிரீம் மாதிரி தொண்டையில் அப்படியே கரைஞ்சி உள்ளே போயிடும். அடுத்து எலுமிச்சம்பழம், அது ஒன்று பழுத்து இருந்தது, ஏற்கனவே ஒன்று விழுந்துருந்தது, அதையும் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மருதாணி. இன்றைக்கி வந்து மருதாணி அரைச்சி நான் கையில் வைக்க போகிறேன். அதுக்காக இந்த மருதாணி இலையை பறிச்சுக்கிட்டேன். இன்றைக்கான அறுவடை இதுதாங்க. வெள்ளை செம்பருத்தியும் அடுக்கு செம்பருத்தியும் பூத்து இருந்தது, அதையும் அறுவடை பண்ணியாச்சு.